இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து பயங்கரமா காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். சூப்பரா இருந்துச்சு எபிசோட் அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, அவங்க காலில் வந்து அழகர் வந்து சுளுக்கு எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. சுளுக்கு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பக்கத்தில் அந்த பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஆண்டாள் இருந்தாலும் உன் புருஷன் வந்து சூப்பர்டி, உனக்கு ஒன்றுனா துடிச்சிட்டு போய் காலில் சுளுக்கெல்லாம் எடுத்து விட்றான்டி. ஆனால் எனக்குன்னு ஒரு புருஷன் இருந்தான் பார்த்தியா, அவன் காலில் சுளுக்குன்னு சொன்னால் அவன் இடுப்பை பிடிச்சி தடவிக்கிட்டு இருப்பான், அப்படி ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நீ வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அதுக்கு வந்து இப்போ எப்படிங்க இருக்குது, இப்போ எப்படிங்க இருக்குது வலி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் வந்து கேட்காங்க. ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு நடக்காங்க. திருப்பி லேசாக வலிக்கு விழுந்துடுறாங்க. என்னங்க இப்படி பார்த்து போக வேண்டாமா, இப்போ தான் சுளுக்கு எடுத்துருக்கு, திருப்பி நீங்கள் அதே இடத்துல அடிபட்டால் என்ன பண்ணுறது, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காலை எடுத்து வச்சு அவங்க வந்து சுளுக்கு உரிய விடுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து ஆண்டாளுக்கு வந்து அழகர் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அழகர் பார்க்கும்போது ஆண்டாள் கேஷுவலாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அழகர் பார்க்காதப்போ வந்து அழகரை பார்த்து ஆண்டாள் ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து ஆதியும் நம்ம அழகரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அழகர் வந்து சொல்கிறாங்க, டேய் எனக்கு என்னென்னே தெரில, ஆண்டாள் மேலே கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது, பிடிக்காத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆண்டாள் மேலே உனக்கு லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காங்க. லவ்னு சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொன்னோடனே, அப்போ லவ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காங்க. லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது எப்படி சொல்லன்னு தெரில, அவள் அவ்வளோ ஒன்றும் அழகு கிடையாதுடா, ஆனால் அவள் கண் இருக்கே கண், அது கெண்டை மீன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குடா, கண்ணை வந்து நல்லா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்குடா, அதுவும் சேலை கட்டிட்டு ஒரு மாம்பழ கலரில் ஒரு சேலை கட்டிட்டு வந்தா பாரு, அப்போ வந்து என் மனசையே பறி கொடுத்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ அவளை லவ் பண்ணுறல போய் சொல்ல வேண்டியதானே ஆண்டாள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணலையே, லவ்னு சொல்ல முடியாது, லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வளர்த்திக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. டேய் ஒழுங்காக சொல்கிறா, நீ அவளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா பிடிச்சிருக்கு, ஆனால் போக போக லவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன, நீ போய் சொல்ல வேண்டியதானே, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. இல்லைடா நான் சொன்னால் அது வந்து சரியாக வராது, இந்த டயத்தில் வந்து அவள் வந்து என்னை விரும்பவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னை பழிவாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவள் சுற்றிட்டு தெரியுறா, அவகிட்ட போய் என்னை லவ் பண்ணி சொல்லேன்னா அப்புறம் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும், அவன் மனசில் என்ன இருக்குன்னு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தோம்னா ரோட்டு வழியாக நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து சரக்கை போட்டு ஒரு மாதிரி லம்பி லம்பி நடந்து வருவாங்கள்ல, அது மாதிரி நடந்து வர்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே பாரதி பயங்கரமான கோவம் வந்துடுது. எதுக்கு ஒரு இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த பாட்டி வந்து வந்துடுறாங்க. ஏண்டா தம்பி, என்னடா நீ உன்னை நல்ல பையன் நினச்சேன், நீ என்னடா இப்படி சரக்கை போட்டு இப்படி திரியிற பகல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பாட்டி எனக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா உனக்கு மனசு சரியில்லை, என்ன சொல்லு, உன் பொண்டாட்டி எதுவும் உன்னை விட்டுட்டு போயிட்டாளா, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி கேட்காங்க. ஆமாம் பாட்டி, என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நைட்டெல்லாம் தூங்க முடியல, என் இதயத்தில் வந்து யாரோ சம்பட்டியை வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்குது, என்னால் தூங்கக்கூட முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. அப்புறம் உன் பொண்டாட்டிகிட்ட போய் பேச வேண்டியதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் போய் பேசி பார்த்துட்டேன் பாட்டி, ஆனால் அவங்க வந்து என்னை புரிஞ்சு ஏற்றுக்கிற மாதிரி தெரில, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது உன்னை ஏற்றுக்கிற மாட்டேக்காளா, என்னடா சொல்கிற, அவ்வளோ நல்லவனாக இருந்த நீ, அன்னைக்கு வேறு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே அவ்வளோ துடிதுடிச்சு ஒடியாந்த, உன்னைய போய் ஒருத்தி ஏற்றுக்கிற மாட்டேங்கானா, அவள் எப்படி இருப்பான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியை திட்டுற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பாரதிக்கு வந்து கோவம் வந்துடுது. பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, இவர் வந்து இப்போ நல்லவரே வேண்டான்னு சொல்லியிருக்கானா, இவர் மேலே என்ன தப்பு இருக்குது அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா ஹஸ்பண்ட் மேலே 1000 தப்பு இருக்குமா, அதாவது இந்த உலகத்திலே வந்து ஒருத்திக்கு வந்து ஹஸ்பண்டுங்கிற உறவு தான் மிக நெருக்கமான உறவு, அந்த உறவு விட்டுட்டு இருக்கானா அவள் எவ்வளோ பெரிய கலைஞக்காரியாக இருப்பா, என்ன உலகம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து அந்த இடத்துல போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆண்டாளோட அப்பா வந்துடுறாரு. டேய் தருதலை பைய, உன்னை இந்த வீட்டுக்கு முன்னாடி அன்றைக்கே பார்த்தப்பே நினச்சேன்டா, நீ ஏதாவது கோல்மால் பண்ணுவேன்ட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு போதையை போட்டு இப்போயே இது பண்ண ஆரம்பிச்சியா, இருறா அவனை கட்டி வச்சு உரிக்க போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்பா அவர் குடிக்கவே இல்லைப்பா, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நார்மல் ஆகிடுறாங்க. நடிச்சுக்கிட்டு இருக்கியா, உண்மையாக குடிச்சிருந்தேன்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளோட அப்பா அந்த இடத்துல வந்து போகிறாங்க. அடுத்து வந்து பாரதி, நான் உண்மையாகவே குடிக்கலை, நான் நடிச்சிருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க, இதுலேருந்தே தெரிய வேண்டாமா, என் இதில் கூட நான் குடிக்க மாட்டேன் நீங்கள் நம்புறீங்க, ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க. இப்போ குடிச்சிட்டு ஏமாத்துனீங்கல்ல, அது மாதிரி அதே மாதிரி அப்போயும் என்னை ஏமாத்திருக்கீங்க தான் நான் நம்புகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஒருவர்னு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது, பாரதி என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டேக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலையிலே அந்த இடத்துலேருந்து ஆதி வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம அழகர் வந்து உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் காலையில் ஜாக்கிங்க்கு வந்து நம்ம ஆண்டாள் வராங்க. ஹலோ எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, என்ன ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியலையா, கல்யாணத்துக்காக போவாங்க, ஜாக்கிங் தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
நேத்து தான் கீழ விழுந்தீங்க. அதுக்குள்ள ஜாக்கிங்கா? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டக்குன்னு கீழ விழுந்துடுறாங்க. கீழ வந்தோனே என்னைய தூக்கு தூக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் எதுக்கு தூக்கணும்? நான் உன்னைய நேத்து நெனச்சு தூக்குனதே ஒரு எருமாட்ட தூக்குறதா நெனச்சு தான் தூக்குனேன் அப்படிங்கிற மாரி வந்து என்னது எருமாட்ட பிடிச்சு தூக்குற மாரி தூக்குனியா? இருக்கட்டும் பரவால்ல. நீ ஒண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையே இல்ல. நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆண்டாள் எந்திரிக்க பார்க்காங்க. ஆனா அவங்களால எந்திரிக்கவே முடியல. "ஏய் வாடா தூக்குடா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. அப்பா சொல்லு நான் எருமாடு நெனச்சு தூக்கவா? எப்படி தூக்க? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி வா என்னை எருமாடுன்னே நெனச்சு தூக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரின்னு சொல்லி தூக்குறாங்க. தூக்கும்போது ஆண்டாள் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் எனக்கு ஒரு நாள் வரும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தூக்கிட்டு போய் அவங்களுக்கு சுளுக்கு எடுக்கிற மாரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல வந்து ஆதி வந்து நம்ம அழகருக்கு வந்து காசு குடுக்காரு. "இந்தா மச்சான் செலவுக்கு காசு வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "காசெல்லாம் வேணாம்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல நீ வச்சுக்கோ. திருப்பி எப்பயாவது ஒரு நாளு கடனுக்கு வேண்டான்னா வட்டியோட எனக்கு திருப்பி குடுத்துரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல மச்சான் இந்த காச நான் வாங்க மாட்டேன். ஆல்ரெடி எங்க அப்பா வந்து என்ன சொல்லிட்டு போனாரு, நீ எந்திரிக்க கூட உனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னாரு. அவர் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும். நானா ஏதாவது ஒரு வேலைக்கு போறேன். வேலைக்கு போயி கண்டிப்பா சம்பாரிச்சு நான் ஒரு பிசினஸ் பண்ணுவேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் உன்னை என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறது எனக்கு பெருமையா இருக்குடா" அப்படிங்கிற மாரி வந்து ஆதி சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.